பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக அவங்களுடைய அஃபிஷியல் பின்னட் அஃபிஷியல் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது பாருங்கள். 5.6 மில்லியன் பாரு கமருதீன் பேசியது. அதுக்கப்புறம் வின்னர் 2.1 மில்லியன், நம்ம சேதண்ணன் 2.6 மில்லியனில் போயிட்டுருக்கு. அப்படின்னா இது எந்த அளவு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு, எந்த அளவு ஒரு நீங்கள் வெற்றியாளர் கூட நம்ம சேனலில் காலையிலேயே போட்டுட்டோம். திவ்யா தான் டைட்டில் வின்னர் பண்ணாங்கன்னு. அது ஒரு 1000 பேர் பார்த்தாங்க. ஆனால் பாருடைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் வர அவ்வளோ பேர் அதை ஆர்வமாக பார்த்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுதே அவங்களுடைய அதாவது என்னென்னா வெற்றியாளர் தெரிஞ்சிருச்சு, ரன்னர் தெரிஞ்சிருச்சு, யார் 4th பிளேஸ் வரையும் தெரிஞ்சிருச்சு, 3rd பிளேஸ் வரையும் தெரிஞ்சிருச்சு. பாரு இந்த கேமுக்கு வருவாங்களா மாட்டாங்களா? திட்டத்திட்ட நானே 4:30 மணி அளவில் தான் அந்த கன்ஃபர்மேஷன் வீடியோவே போடுறேன். ஏன்னா கேரவன் வந்துட்டாங்க, செல்ஃபி எங்கள் கூட எடுத்தாங்க, அங்கங்கெல்லாம் சொல்கிறாங்களே தவிர்த்து அந்த இமேஜ் நம்ம பார்க்காத நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா சொல்லிட்டோன்னா அந்த கிரெடிபிலிட்டி போயிடும். ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டான ஒரு தகவல் நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ அந்த ஃபோட்டோக்கெல்லாம் போட்டோம். நிறைய பேர் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த மொமெண்ட்டையும் நம்ம சொல்லிட்டோம். அதாவது அந்த அவங்க ஸ்டேஜ் ஏறுற அந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அதை நம்ம லைவாக இப்போ பார்க்கும்போது எவ்வளோ உணர்வுபூர்வமாக இருந்தது. பாருங்கிற அந்த பொண்ணு போல்டுங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அழுத்தம் இருக்கு இல்லையா? ரெட் கார்டு கொடுத்து வெளியில் போயிட்டோம் அப்படிங்கும் பொழுது இந்த கேமுக்காக உசுரை கொடுத்து விளையாண்ட ஒரு போட்டியாளரில் அவங்களும் ஒருத்தவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதுலேருந்து கம்பேக் இங்கே வந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை பார்க்குறதுக்கு அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இதுதான் நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டாலும் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை விதைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதை தான் நம்ம அதுலேருந்து கேரி ஓவர் பண்ணி எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பேசினாங்க. அதேமாரி அவங்க ஃபேன்ஸ் ஏற்படுத்திய அந்த ரிவால்யூவேஷன் இருக்கு இல்லையா? ரிவோக் ரெட் கார்டாக இருக்கட்டும், கம்பேக் பாரு அப்படிங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், ரியல் வின்னர் பாரு அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்காக இருக்கட்டும், இதெல்லாம் தெரிக்க விட்டுச்சு. அதெல்லாம் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் இருந்து 90வது நாளில் இவங்க வெளில போயிடுறாங்கங்க. அதுக்கு அடுத்த 15 நாளில் உயிர்ப்பாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஃபேன்ஸ். அதனுடைய ஒரு பலனா என்னன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியல. விஜய் சேதுபதியின் மனம் மாறி 2 பேரையும் அழைக்கணும்னு அவர் முடிவெடுத்ததுக்கு அவருக்கு ஒரு கண்டிப்பாக பாராட்டுகளை தெரிவிச்சுப்போம். கமருதீன் அங்கேயே லோக்கலில் இருந்ததுனால அவங்க வந்துட்டாங்க. பார்வதியால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியல, அடுத்த நாள் நாங்கள் ஃபினாலேயில் வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் அவங்க வந்தாங்க. அந்த மாசான மொமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த உற்சாகமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அதற்கு முன்பே பாருவுக்காக கேள்வி கேட்ட கமருதீன் நம்ம மனசில் இடம் பிடிக்கிறாரு. அந்த சாண்ட்ரா, ஏன்னா சாண்ட்ராவுக்கும் பாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது. அது இதால் விரிசல் அடைஞ்சிருமோங்கும்போது 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டது கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உங்களில் எத்தனை பேர் அந்த மொமெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் என் கூட சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 105 நாட்கள் நானும் உங்கள் கூட பயணப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். ஒரு 4-5 நாள் ரிவ்யூ வீடியோ போட்டாவது இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மற்ற பிரகாரம் எல்லா நாட்களும் நான் உங்களோட பயணித்தேன். என்ன யாராவது மிஸ் பண்ணுறீங்களா?